எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரொம்ப செலவு பண்ணாம எப்படி ஒரு ஹெல்தியான லைஃப் ஸ்டைல வாழ்றதுன்னு தான். ஆரோக்கியமா இருக்கணும்னா நிறைய செலவு பண்ணணுமா? இது நம்ம எல்லாருக்குமே வர்ற ஒரு கேள்வி இல்லையா? நானே யோசிச்சிருக்கேன். ஜிம்முக்கு போகணும், ஸ்பெஷலா டயட் ஃபுட்ஸ் வாங்கணும்னு. அப்போ ஹெல்த்தா இருக்கிறது ரொம்ப காஸ்ட்லியான விஷயமோன்னு தோணும். ஆனா நிஜமாவே அதுதான் உண்மையா? அப்போ உண்மை என்னன்னா, நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துற பெரிய பெரிய விஷயங்களுக்கு பெரும்பாலும் எந்த செலவுமே ஆகாது. ஆமாங்க, ரொம்ப பவர்ஃபுல்லான நல்ல பழக்கங்கள் எல்லாமே ஃப்ரீ தான், நம்ம எல்லாருக்குமே ஈஸியா கிடைக்கக்கூடியது தான். அதை பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அப்போ புரிஞ்சுக்கோங்க, ஹெல்த்துங்கிறது நாம காசு கொடுத்து வாங்குற ஒரு பொருள் கிடையாது. அதுக்கு பதிலா நாம ஒவ்வொரு நாளும் எடுக்கிற சின்ன சின்ன சிம்பிளான முடிவுகள் தான். அப்படிப்பட்ட சிம்பிளான முடிவுகள் என்னென்ன? வாங்க ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, விஷயமா நம்ம பட்ஜெட்டை இடிக்காம நம்ம உடம்புக்கு தேவையான சரியான சக்தியை எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். இருக்கிறதுலயே ரொம்ப சிம்பிளான ஒரு பைசா செலவில்லாத ஒரு ஹெல்த் ஹேபிட். ஆனா நம்ம அடிக்கடி மறந்துடுவோம். அது என்னவா இருக்கும்னு கெஸ் பண்ண முடியுதா? ஆமாங்க, அது வேற எதுவும் இல்ல. போதுமான அளவு தண்ணி குடிக்கிறது தான். ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிக்கணும்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கா? சிம்பிளா ஒரு கணக்கு சொல்றேன். உங்க வெயிட்ல ஒவ்வொரு 20 கிலோவுக்கும் 1 லிட்டர் தண்ணி குடிங்க. ஒரு நல்ல ரீயூசபிள் வாட்டர் பாட்டில கையில வச்சுக்கிட்டீங்கன்னா 4 முழுக்க ஹைட்ரேட்டடா இருக்கலாம். ரொம்ப ஈஸி. இப்போ இந்த கம்பாரிசனை பாருங்களேன். இதுல இருக்கிற வித்தியாசம் நிஜமாவே நம்ம கண்ணை துறக்க வைக்கிற மாதிரி இருக்கும். வீட்ல சமைக்கும்போது என்னென்ன பொருள் சேர்க்கிறோம், எவ்வளவு சாப்பிட்றோன்னு நம்ம கண்ட்ரோல்ல இருக்கும். அதை விட முக்கியமா பணத்தையே நல்லா சேமிக்க முடியும். அடுத்ததா மூலிகைகளின் ராணின்னு சொல்ற ஒரு சூப்பரான அதே சமயம் ரொம்ப மலிவான மூலிகையை பத்தி பார்க்கலாமா? அது என்னவா இருக்கும்? வேற எதுவும் இல்ல, நம்ம துளசி தான். வீட்ல ஒரு சின்ன தொட்டில வளர்த்தா கூட போதும். இதுல இருக்கிற பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம உடம்புல இருக்கிற செல்களை டேமேஜ் ஆகாம பாத்துக்கும். காலையில வெறும் வயித்துல ஒரு 6 இலைய மென்னு சாப்பிட்டா போதும். சளி, தலைவலின்னு சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ரொம்ப நல்லது. கெமிக்கல் மவுத் ஃப்ரெஷ்னருக்கு பதிலா இது ஒரு சூப்பரான நேச்சுரல் ஆப்ஷன். சரி, அடுத்ததா ரொம்ப ரொம்ப கம்மி விலையில கிடைக்கிற இன்னொரு சூப்பர் ஃபுட் பத்தி பார்க்க போறோம். அது நம்ம வாழைப்பழம் தான். செவ்வாழையா இருக்கட்டும், பூவன் பழமா இருக்கட்டும், இல்ல நேந்திரம் பழமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் சரி, ரொம்ப மலிவா கிடைக்கும். முக்கியமா சூப்பர் மார்க்கெட்டை விட நம்ம தெருவோர கடைகள்ல வாங்கினா இன்னும் விலை கம்மியா இருக்கும். இதுல பொட்டாசியம் நிறைய இருக்கிறதால உடனே ஒரு எனர்ஜி கிடைக்கும். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், சர்க்கரை நோய் இருக்கிறவங்களும் வெயிட் குறைக்க முயற்சி பண்றவங்களும் இதை அவாய்ட் பண்றது நல்லது. ஓகே, சாப்பாட்டு விஷயத்த பார்த்தாச்சு. இப்போ அடுத்த செக்ஷனுக்கு போலாம். அதாவது ஜிம்முக்கெல்லாம் காசு செலவு பண்ணாம எப்படி ஆக்டிவா இருக்கிறதுன்னு பார்க்கலாம். இங்க சொல்ற மாதிரி வாக்கிங் போறதுக்குன்னு ஸ்பெஷலா எந்த எக்யூப்மெண்ட்டோ தனியா ஒரு இடமோ எதுவுமே தேவையில்ல. யார் வேணும்னாலும் எங்க வேணும்னாலும் இதை பண்ணலாம். அவ்வளோ சிம்பிள். பாத்தீங்களா, எக்ஸசைஸ்னா ஜிம்முக்கு போறது மட்டும்தான் இல்ல. இங்க காட்டுற மாதிரி தண்ணி பாட்டில வெயிட்டா யூஸ் பண்றது, படிக்கட்டுல ஏறி இறங்குறதுன்னு நம்ம டெய்லி லைஃப்லயே சின்ன சின்னதா சேஞ்சஸ் கொண்டு வந்தாலே போதும். நீங்க போற சாதாரண வாக்கிங்க இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஒர்க் அவுட்டா மாத்தணுமா? அப்போ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சம் மூச்சு வாங்குற அளவுக்கு வேகமா நடங்க, மேடு பள்ளம் இருக்கிற பாதையில நடங்க, கைகளை நல்லா வீசி நடங்க, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நடக்கிற நேரத்தை அதிகரிங்க. நம்ம கடைசி செக்ஷன் இது நம்ம மன ஆரோக்கியத்துக்கானது. இதுக்கு தேவையான பயிற்சிகள் முக்கியமானவை, ஆனா அதே சமயம் முழுக்க முழுக்க இலவசமானவை. 59%, 59%. யோசிச்சு பாருங்க, இந்த நம்பர் எதை குறிக்கிறதா இருக்கும்? இது ஒரு ரொம்பவே ஆச்சரியமான விஷயத்த சொல்ல போகுது. ஆமாங்க, ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்குறவங்கள விட 6 மணி நேரம் இல்ல அதுக்கும் கம்மியா தூங்குறவங்களுக்கு உடம்புல நீர்ச்சத்து குறையறதுக்கு 59% வாய்ப்பு அதிகமாம். பாருங்க, தூக்கத்துக்கும் நாம முன்னாடி பேசின தண்ணி குடிக்கிற பழக்கத்துக்கும் எவ்வளவு பெரிய கனெக்ஷன் இருக்குன்னு. ஆச்சரியமா இருக்குல்ல? அப்போ நல்லா தூங்குறதுக்கு இந்த சிம்பிளான காசே செலவில்லாத டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்க. நல்ல தூக்கம் உங்க ஒட்டுமொத்த ஹெல்த்தையும் சூப்பரா இம்ப்ரூவ் பண்ணும். அதுவும் ஒரு பைசா கூட செலவில்லாம. சரி, இந்த கேள்விக்கு பதில் ரொம்ப சிம்பிள். ஆனா அதுக்கு இருக்கிற பவர் நம்மளால நம்பவே முடியாத அளவுக்கு அதிகம். ஒவ்வொரு நாளும் தூங்க போறதுக்கு முன்னாடி அன்னைக்கு நடந்த ஒரு 3 நல்ல விஷயங்களை நினைச்சு பாருங்க. அவ்வளவுதான். இந்த சின்ன பயிற்சி நம்ம மூளையோட சிந்தனை போக்கையே பாசிட்டிவா மாத்திடும். இது உங்க மூட நல்லாக்கி ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். இதுக்கு எந்த செலவும் கிடையாது. சரி, இப்போ நாம கடைசிக்கு வந்தாச்சு. இவ்ளோ விஷயங்களை பார்த்துட்டு எங்கிருந்து ஆரம்பிக்கிறதுன்னு குழம்பாதீங்க. ஒன்னே ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சின்னதா ஆரம்பிக்கிறது தான் ஜெயிக்கிறதுக்கான வழி. இங்க சொல்ற மாதிரி சின்ன சின்னதா ஆனா தொடர்ந்து நாம செய்யற மாற்றங்கள் தான் நம்ம ஒட்டுமொத்த ஆரோக்கியத்துல பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரும். பெரிய தாவல்களை விட ஒவ்வொரு நாளும் எடுத்து வைக்கிற சின்ன சின்ன அடிகள் தான் ரொம்ப பவர்ஃபுல். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆரோக்கியம்ங்கிறது நம்ம காசு கொடுத்து வாங்குற பொருள் இல்ல, அது ஒரு பழக்கம்.
உங்க ஹெல்த் பயணத்தை ஆரம்பிக்க இன்னைக்கு நீங்க எடுக்க போற அந்த ஒரு சின்ன ஸ்டெப் எது? ஒரு கிளாஸ் தண்ணி அதிகமா குடிக்க போறீங்களா, இல்ல ஒரு 5 நிமிஷம் நடக்க போறீங்களா? அந்த சின்ன ஸ்டெப் எதுவா வேணாலும் இருக்கலாம், ஆனா அதை இன்னைக்கே ஆரம்பிங்க. இந்த கேள்வியோட உங்களை யோசிக்க விட்டு நான் விடை பெறுகிறேன்.